தமிழும் சரஸ்வதி இன்னைக்கு எபிசோட்ல தமிழ் நமச்சுக்கிட்ட எனக்காக நீ உன் உயிரை கொடுக்க கூட துணிஞ்சிட்டியடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் உனக்காக எதுவுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகினி வந்து தமிழை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, கூட அர்ஜுனும் வராரு. அப்புறம் ராகினி கிட்ட சொல்கிறாங்க, எல்லாருமே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, கோதை கோதை ஹஸ்பண்டு தமிழ் எல்லாருமே உன் புருஷன் தான் எதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ராகினி நம்ப மாட்டேன்றாங்க. வெளியே வந்து அர்ஜுனுக்கு தான் சரஸ்வதி பார்த்துட்டு, நீலாம் எதுக்குடாங்க வந்த, உன்னெல்லாம் கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. ராகினி வந்து அண்ணி அவரை எதுக்கு திட்டுறீங்க, அவர் கூட சொன்னார் எனக்கு தெரிஞ்சா நான் அவரை காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி. பண்ணுனதே அவன் தான், இதில் அவன் எதுக்கு தமிழை காப்பாற்ற போகிறான், நீ எதுக்குடாங்க வந்த, வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகினி சொல்கிறாங்க, நாங்கள் வந்ததே தப்பு, வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அடுத்த சீனில் லதா அம்மாவும் மேக்னாவும் டைனிங் டேபிள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாமாவும் மதனும் கேரக்டர் சரியில்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உனக்கு ஏதோ தப்பாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி தோணுது, நீ நான் அம்மாவா ஏற்றுக்கிட்டேன்னா நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மேக்னாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்னாவோட மாமா வந்து ஒரு ஃபைலை நீட்டி, இது வந்து நீங்கள் சைன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதையுமே வாசிச்சு பார்க்கறதுக்கு முன்னோட்டி நீங்கள் எதுவுமே ஆர்டர் கொடுக்கக்கூடாது, ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்போ மதன் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீ கேள்வி கேட்கவே இல்லையே, இப்போ எதுக்கு கேட்குற அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மதனும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மேக்னாக்கு நம்ம மேலே டவுட் வந்துட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அவளுக்கு எப்போனாலும் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனும் வராரு. அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்க, மேக்னாவை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி சார் பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ மேக்னாவை போட்டு தள்ளு, அந்த பழி வந்து சரஸ்வதி மேலே விழுந்துடும், ஏன்னா சரஸ்வதி வந்து அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உன்னை நான் தான் கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற வீடியோ வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.